ஹாய் குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடியா? இந்த வாரம் கதையோட தலைப்பு இருவர் இருவராக. இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனம் மத்தேயு 10:8 இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம ஆண்டவருக்கு சேவை செய்யறதுக்கு தேவையானதை அவர் தருவார். உங்களுக்கு பழக்கம் இல்லாத வேலைய யாராவது செய்ய சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அந்த வேலையை செய்யும் போது உங்களுக்கு கையெல்லாம் பயத்துல நடுங்கியிருக்கா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவும் அவரோட 12 சீஷர்கள் கிட்ட அவங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு வேலையை செய்ய சொன்னாரு. அது என்ன வேலை, அவங்க எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? நமக்கு செய்ய முடியாத வேலைய இயேசு நம்மள செய்ய சொல்வாரா அப்படின்னு சீஷர்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அவங்கள நிறைய பேரு மீன் பிடிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை விட்டுட்டு வாங்கன்னு இயேசு கூப்பிட்டதும் அதை அப்படியே விட்டுட்டு அவங்க இயேசு பின்னாடி வந்தாங்க. அந்த 12 பேரும் இயேசு எங்கெல்லாம் போனாரோ அவர் பின்னாடியே தொடர்ந்து போனாங்க. அதனால அவங்கள இயேசுவோட சீஷர்கள் அப்படின்னும் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை பத்தி இயேசு எல்லாருக்கும் சொல்றத இவங்க எல்லாரும் கவனமா கேட்டாங்க. உடம்பு சரியில்லாதவங்க இயேசுவால எப்படி சுகம் பெற்றாங்க அப்படிங்கிறதையும் அவங்க பார்த்தாங்க. சில சமயத்துல ரொம்ப பயங்கரமா ரொம்ப சத்தம் போட்டு அவங்களுடைய வாயில நுர தள்ளுற வரைக்கும் கூட போயிருக்கு. அவங்களையும் மத்தவங்களையும் காயப்படுத்திக்கிட்டு அவங்களால ஒரு நிலையா நிக்க முடியாத அளவுக்கு அசுத்த ஆவி பிடிச்சவங்களையும் அந்த சீஷர்கள் பார்த்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட மக்களும் கூட இயேசுவால நல்ல சுகம் பெற்று அங்கிருந்து திரும்பி போனாங்க அப்படிங்கிறத பார்த்தாங்க. இவனை விட்டு வெளியே போ அப்படின்னு இயேசு சொன்ன உடனே அந்த பிசாசு எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடினத அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆண்டவரை அவங்க எல்லாரும் துதிச்சாங்க. இந்த பிசாசு பிடிச்சவங்க அந்த பிடியிலிருந்து வெளியே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றத அவங்க கேட்டு இயேசுவ பயபக்தியோட அவங்க பார்த்தாங்க. இயேசுவோட சேர்ந்து அவங்களும் எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க. ஒரு நாள் அவங்க கிட்ட இயேசு சொன்னாரு, உங்க எல்லாரையும் நான் 2 பேரா ஊழியத்துக்கு அனுப்ப போறேன். நீங்க இது வரைக்கும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எல்லா வேலையும் நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. நீங்க பாக்குற எல்லார்கிட்டையும் பரலோக ராஜ்யம் ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. என்ன எல்லாரும் விசுவாசிக்கணும் அப்படின்னும் நீங்க சொல்லுங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு சுகம் கொடுங்க. அசுத்த ஆவி பிடிச்சவங்க கிட்ட இருந்து அதை நீங்க விரட்டி விடுங்க அப்படின்னு இயேசு இந்த சீஷர்கள் கிட்ட சொன்னாரு. நிச்சயமா அவங்களால இதையெல்லாம் செய்ய முடியாது. ஆனா இயேசு அவருடைய பலத்தால அவங்க எல்லாரையும் இதை செய்ய சொல்லி அவங்களுக்கு கட்டளை கொடுத்தாரு. இவங்க எல்லாரும் இயேசு சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. அவங்க ஊழியத்துக்குன்னு போகும்போது அவங்களுக்குன்னு மாத்துறதுக்கு எந்த ஒரு உடையோ அவங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடு பொட்டலமோ எடுத்துட்டு போக வேண்டான்னு இயேசு சொன்னாரு. அவங்களும் அதனால எதுவுமே எடுத்துட்டு போல. ஆண்டவர் அவங்களுடைய தேவையெல்லாம் அங்க சந்திச்சு அவங்கள ஆசீர்வதிச்சாரு. நம்மளையும் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்ய சொல்லி அழைக்கிறாரு. அவரு நம்மள தனியா விட்டுற மாட்டாரு. கண்டிப்பா சீஷர்களுக்கு அவர் உதவியா இருந்தது போல நமக்கும் உதவியா இருப்பாரு. நம்மளால சீஷர்கள் மாதிரி அற்புதங்கள் செய்ய முடியாம இருக்கலாம், சுகம் கொடுக்க முடியாம இருக்கலாம். ஆனா இயேசுவை பத்தி மத்தவங்க கிட்ட கண்டிப்பா நம்ம சொல்லலாம். அவரோட அன்பையும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்து சொல்லலாம். இப்படிப்பட்ட வேலைய நான் செய்யறதுக்கு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க இதை செய்ய ஆயத்தமா இருக்கீங்களா? மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.